கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் இந்த வருஷம் அதிகமாக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கூடுதலாக ஜெபிப்பீர்களானால் கட்டாயமாக நாங்கள் சந்தோஷமாடுவோம். அத்தனை பெரிய இலக்குகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதிலும் வாலிபர் முகாமை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு பாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற வாலிபருடைய நிலைமை பரிதாபங்க. வாலிப பருவத்தில் சிருஷ்டிகளை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்ஃபோனை நினைக்கிறார்கள், பாவத்தை நினைக்கிறார்கள், போதை வஸ்துக்களுக்கு பின்பாக நினைத்து ஓடுகிறார்கள், ஒருவேளை காதல் வயப்படுகிறார்கள். எத்தனை பரிதாபம் ஐயா! அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ஒரு இரட்சகர் உண்டு. வாலிபர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த செய்திகளை வாலிப பருவத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை, இந்த பாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். வேலூரில் ஜனவரி 26 வைத்த வாலிபர் முகாமில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் வந்தார்கள். நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரை 20,000 வாலிபர்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்தோம். ஒருவேளை அங்கே பங்கு பெற்றவர்கள் குறைவுகள் தான். ஆனால் அங்கே உள்ளவர்கள் சொன்ன ஒரு பெரிய ஒரு சாட்சி என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட பெரிய ஒரு வாலிபர் கூட்டம் நடந்ததே இல்லை. அதுவும் இதில் வந்த 80% மேலான வாலிபர்கள் கிராம பின்னணியிலிருந்து வந்த வாலிபர்கள். அல்லேலூயா. அநேகர் இந்த வாலிபர் முகாம் நடத்துவதற்கு வேலூரில் இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள், ஊழியக்காரர்கள், இயேசுவே வழி என்ற ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதரர் விஜயகுமார் அவர்கள் அவருடைய குழுவினரோடு கூட எங்களுக்கு உதவி செய்தார். நிறைய போதகர்கள் ஊழியக்காரர்கள் மீது அன்பு செலுத்தினார்கள். விசேஷமாக CSI திருச்சபையிலிருந்து ரெவரண்ட் மேனன் அவர்கள் வந்து எங்களை வாழ்த்து சொல்லி எங்களுக்காக ஜெபித்தார்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா. ஆண்டவர் சிறப்பாக அந்த வாலிபர் முகாம் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மாதத்துலேயும் ஈரோடில் வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை 16 ஒரு வாலிபர் முகாமை நடத்தும்படி நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். இதில் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரை 20,000 வாலிபர்களை தாரும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த வருஷத்தில் 20,000 பேர் வந்துருவாங்களா? ஒருவேளை வர்றது கஷ்டம்தான். ஆனால் எங்களுடைய இலக்கு 20,000 வாலிபர்கள். ஜெபிக்கிறோம், செயல்படுகிறோம். ஒருவேளை இந்த வருஷத்தில் குறையா வந்துட்டாங்களா? அடுத்த வருஷத்துல இதே வாலிபர் முகாம் வைப்போம். அல்லேலூயா. இன்னும் ஒரு 3 அல்லது 5 வருஷத்தில் 20,000 வாலிபர் என்ற இலக்கை கட்டாயமாக அடைவோம் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஈரோடு வாலிபர் முகாமிற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஒரு வாலிபர் முகாம் நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்கள் தேவைகள். சுற்றிலும் ஒரு 5 மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வாலிபர்களில் பங்கு வர வைக்கிறோம். சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் வாலிபர் முகாமில் பங்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் வேன்கள், பஸ்கள் ஒழுங்கு செய்கிறோம். அதோடு கூட மீதியாக இருக்கிற அந்த வேன் பிடிக்கிறதுக்கான வாடகை ரூபாய் நாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவர்கள் முகாம் முடிந்தவுடன் போன வேலூர் முகாம்லனா இரவு 9 மணி ஆயிடுச்சு. ஒரு வேளை சரியான நேரத்துக்கு முடிக்க பிரயாசப்படுகிறோம். 8 மணி வரையிலும் என்று சொல்லி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுகிறோம். பாருங்கள், அப்படி இரவில் அவங்க வீட்டுக்கு போவதற்கு பசியோடு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ஒழுங்கு செய்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு சாப்பிட வைத்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம். அதே போல் தான் இந்த ஈரோடு முகாமிற்காக பிரயாசப்படுகிறோம். 10 லட்சம் ரூபாய்கள் தேவைகள். இந்த ஈரோடு முகாமை நடத்துவதற்கு YCC என்ற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தார்கள் ஈரோடில் மிக சிறப்பான ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். நல்ல எழுப்புதல் நண்பர்களாக கூடி அவர்கள் குழுவாக எழுப்புதல் கூட்டங்களை வருடந்தோறும் ஜனவரி பொங்கல் விடுமுறையில் நடத்துகிறார்கள். நானும் அதில் ஒரு செய்தியாளராக பங்கு பெற்றேன். மிக அருமையாக அதை ஒழுங்கு செய்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து நாங்கள் விண்ணப்பம் செய்தோம். நாங்கள் எவ்வளோ சிறப்பாக இந்த மீட்டிங்லாம் நடத்துகிறீங்களே, பல வருடங்களாக அவர் நடத்துகிறார்கள்.
எங்களுக்கும் ஒரு வாலிபர்கள் மத்தியிலே ஒரு முகாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி ஒரு பாரம் கொடுத்திருக்கிறார். வாங்களேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்துவோம்னு சொல்லி அவரிடத்துல நாங்கள் ஒரு விண்ணப்பம் செய்தோம். எங்களுடைய அந்த ஹெல்ப்பை கேட்டு நாங்களும் உதவி செய்கிறோம் என்று ஒய்சிசி ஸ்தாபனத்தார்கள் எங்களோடு கூட இணைந்து அந்த முகாமை நடத்தும்படி தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த முகாமிற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் நீங்களும் வாங்க. பாருங்கள், இந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனம், அந்த சர்ச்சு இந்த சர்ச்சு, இப்படியே நம்ம பேசி 21 நூற்றாண்டு ஆச்சுங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்படணுங்க. இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், பேதுருவும் யோவானும் இணைந்து போனால் தான் ஒரு சப்பானி அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் எழுந்து நடக்க முடிகிறது. தரிசனம் பார்க்கிற பேதுரு, தரிசனம் பார்க்கிற கொர்நேலி 2 பேர் இணைஞ்சாதான் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம இணையணுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த முகாமிற்காக ஜெபிங்கள். தயவு செய்து அவங்களுடைய உறவாக நினச்சி நான் கேட்குறேன். கற்பையா சரஸ்வதி மகன் கணேசனாக நினச்சி கேட்குறேன். நீங்கள் இந்த முகாமிற்கு வாருங்கள் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்ச வாலிபர்களை ஒரு 10 அல்லது 12 வாலிபர்களை இந்த முகாமில் பங்கு வருவதற்காக நீங்களும் அழைத்து வாருங்க. நேரம் எடுங்க ஐயா. வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பார்த்தா தாங்க ஃப்யூச்சர் மினிஸ்ட்ரியே இருக்குதுங்க. அல்லேலூயா. வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் ஊழியை நம்ம செயலாட்டா வருகிற நாட்களில் சபைகளெல்லாம் குறைஞ்சி போயிடும். வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா வயதானவங்க மட்டும்தான் சர்ச்சில் இருக்காங்க. பெரிய சர்ச்சு ஒரு 10-15 வயதானவர்கள் தான் இந்த சர்ச்சில் இருக்கிறதா கேள்விப்படுகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி வந்துடக்கூடாதுங்க. வாலிபர் மத்தியில் பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்க தான் இந்த முகாமை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஈரோடு சுற்றிலும் உள்ள 5 மாவட்டங்களில் சுமார் 70 எங்களுடைய மிஸ்டரிகள் இந்த முகாமுடைய ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். தெரு தெருவாக, வீடு வீடாக எல்லா சபை போதக பிதாக்களை சந்தித்து இந்த முகாமிற்காக ஜெபிக்கும்படி சொல்லுகிறார்கள். முகாமிற்கு தெரிந்தவர்கள் அழைத்து வரும்படி ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் இந்த முகாமிற்காக நீங்கள் கொடுக்கலாம். அல்லேலூயா. ஒரு 10,000 ரூபா கொடுக்குற ஒரு 100 பேர்கள் எழும்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்குதுங்க. அல்லேலூயா. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஏற்கனவே வேலூரில் நாங்கள் வச்ச முகாமில் ஒரு 3 லட்சம் ரூபாய் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நாம் எல்லோரும் எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா கரத்தை பலப்படுத்தினது போல இந்த வியமம் ஊழியத்தை பலப்படுத்துங்கள். நம் கண்கள் முன்பாக பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது சங்கீதம் 90 ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இது ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். அல்லேலூயா. இது ஒரு சவாலான ஒரு சங்கீதங்க. ஒவ்வொரு சங்கீத புஸ்தகத்திலையும் வித்தியாசமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லுவாங்க. முதல்ல சங்கீதத்தை வாசிங்க, நீதிமொழிகளை வாசிங்க, அடுத்து மார்க் புஸ்தகத்தை வாசிங்க. இப்படியெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது உண்டு. அல்லேலூயா. சங்கீதத்தில் அத்தனை சத்தியங்கள் புதைந்து கிடக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற புலம்பல்கள் எல்லாம் இந்த சங்கீதத்தில் தாவீது புலம்புகிறதாக இருக்கிறது. அது ஒரு ஆறுதல். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 90 சங்கீதத்தில் நம்முடைய வாழ்நாளை குறித்து அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் மிகுந்த குறையாக இருக்கிறதா. பாருங்கள், சங்கீதம் 95 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். சும்மா காலையில் புல்லு போல தாங்க நம்முடைய வாழ்நாட்கள். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பெலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தும். பாருங்க, இந்த செய்தி கேட்கிற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? 70, பலத்தின் மிகுதியினால் 80. எங்கே பலன் இருக்குது? அல்லேலூயா. சரி, 100 ஆயுசு நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. ஆனால் நீ மனசில் நினச்சிக்கணும், நான் ஒரு நாள் நானும் மறிக்க போகிறேன், நீங்களும் மறிக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் மரணத்திற்கு முன்பாக நாம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற தேவ திட்டத்தை
நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை, திட்டத்தை 100க்கு 100 நிறைவேற்றி விட்டீர்களா? பவுல் எழுதுகிறது நமக்கு சவாலாக இருக்கிறது. ஏதோ ஓட்டத்தை முடித்தேன், ஹல்லேலூயா, எனக்காக ஜீவ கிரீடம் அங்க இருக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. சவுல் பவுலாக மாறும்போது அனனியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை எதற்காக அழைத்திருக்க 3 தெய்வத்திட்ட சொல்லுகிறார். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு, புத்திரர்களுக்கு, ராஜாக்களுக்காக, புறஜாதிகளுக்காக நான் பயன்படுத்த போகிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கும் போது ஒரு திட்டத்தோடு தான் ரட்சிக்கிறார். எரேமியாவை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவனை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் முழு நேர ஊழியராக இருக்கலாம், பகுதி நேர ஊழியராக இருக்கலாம், ஒருவேளை இன்னும் ஏதாயும் உருவத்தில் சின்ன சின்ன ஜெப ஊழியமாக இருக்கலாம், கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம். போ அல்லது அனுப்பு. இந்த செய்தி கேட்கிற நீங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கணும். சரி, வரல, முதற் பிள்ளை கர்த்தருடைய, முதற்கனி கர்த்தருடையது, உங்க மூத்த பிள்ளையே முழு நேரம் மிஸ்டரியா அனுப்பி வச்சிருக்கணும். அனுப்பி விடல, ஆனால் நீங்க என்ன செய்யல, நீங்க வரல, உங்க பிள்ளையை அனுப்பல, ஒரு முழு நேர மிஸ்டரியை காணிக்கினாலே, ஜெபத்தினாலே நீங்க தாங்கலாம். உங்களுக்கு ஒரு எழுப்புதலை, ஒரு பங்களிப்பு இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. அந்த பங்களிப்பை நீங்கள் செலுத்தி விட்டீர்களா? என்னை எதற்காக ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று உங்களால் சந்தோஷமாக நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. அத்தி மரத்தை பார்த்து கனிகளை எதிர்பார்க்கிற ஆண்டவர், அன்பு சகோதர சோரை, உன்னிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறார். இன்னும் எனக்கு பயமுறுத்துகிற, நடுங்க வைக்கிற ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த மரம் ஏன் இந்த நிலத்தை கெடுக்குது, அந்த மரத்தை வெட்டுங்க. அங்கு கோபமாக ஒரு சத்தம் வருகிறது. ஆனால் பரிந்து பேசுகிற ஒரு சத்தம் என்ன தெரியுமா சொல்லுகிற, இல்லை, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், ஒரே 1 வருஷம் இருக்கட்டும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய சகோதர சோரியே, நாம் இன்னும் 1 வருடம் மட்டும்தான் உயிரோடு இருப்போம் என்று வைத்து கொண்டால் எத்தனை உற்சாகத்தோடு ஓடணும், எத்தனை ஸ்பீடாக ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஐயா. அல்லேலூயா. பலத்தின் மிகுதியினால் 80. இன்னும் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். கவுண்ட் பண்றார். இப்போ 1 வருஷத்துக்கு 365ன்னா இன்னைக்கு நான் பேசுற இந்த நேரம் பிப்ரவரி ஆயிடுச்சு. ஐயோ, 40 நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு 41ஆம் நாள் முடிஞ்சு, 42ஆவது முடிஞ்சு, 365 42ஆவது நாள் முடிஞ்சு, 43ஆம் நாள். என்னனுங்க உங்க வாழ்நாள் அன்பு சகோதரனை, நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் குறைக்கப்பட போகிறது. ஒரு நாள் குறைந்தாயிற்று. நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம், மரண நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அநேக கன்வென்ஷன்களை நான் பேச போகும்போது ஒரு தடவை பேசுனா அடுத்த விட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பயமுறுத்துறாப்புல பேசுறீங்க. இல்லைங்க, நான் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேன். முழுமையான சுவிசேஷம் என்பது என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்களை மட்டும் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறாரா, அவர் அறவேக்காட்டு ஊழியக்காரன்னு அர்த்தம். சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை உயர்த்து, இதை மட்டும் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருன்னா அறவேக்காடு, அற ஊழியக்காரன்னு அர்த்தம். அவங்க முழுமையான ஊழியக்காரர்களே அர்த்தம். பிரசங்கிறது என்ன தெரியுமாங்க? ஆசீர்வாதத்தையும் சொல்லணும், சாபத்தையும் சொல்லணும். உயிரோடு இருக்கிற நாளையும் பிரசங்கிக்கணும், மரணத்திற்கு பின்பாக நடக்கிறதையும் பிரசங்கிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷருடைய முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாள்ல மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். வந்தா பரலோகம் சமீபத்தில் இருக்கு. பரலோகமா நரகமா, மரணத்திற்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கையை குறித்து சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறோம். அன்பு சகோதர சௌரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற சங்கீதம் 90 உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல ஜெபிக்கிற, ஆண்டவரே நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் பாருங்களேன், உங்களுக்கு நான் சொல்ற வசனங்கள்ல 4ஆம் வசனம், உமது பார்வைக்கு 1000 வருஷம்
நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. இப்படி வச்சுக்கோங்களேன். இதோடைய அர்த்தம் பாருங்க, ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமானம். 1000 வருஷம் ஒருத்தர் உயிரிழந்தால் எவ்வளோ அவங்க வேலை பார்ப்பாங்க, எவ்வளோ காரியங்களை சாதிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் அப்படி யோசி. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறேன்னா 1000 வருஷத்தை எனக்கு கூட்டி கொடுத்துட்டார் அவன். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே கண்ணீரோடு தான் எழுந்திருக்கிறேன். ஏசப்பா எனக்கு இன்னொரு நாளை எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறேன். அந்த ஒரு நாளுடைய வேலை எனக்கு தெரியுங்க. டாக்டர்கள் ஒரு நாள் 6 மாதத்தில் என்னை மறித்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை நான் பெரிய ஒரு அருவாள் எடுத்து பயமுறுத்துவேன், அவளோடு கூட வாக்குவாதம் பண்ணுவேன். இப்படித்தான் நான் இருந்தேன். ஆனால் என் சரீரத்தில் ஒரு வியாதி நாளை மரணம் வந்துவிடும் என்று சொன்னபோது கடவுளை தேட ஆரம்பித்தேன். நான் போகாத இடங்களே இல்லை, ஏறி இறங்காத இடங்களே இல்லை. 3 மாதங்கள் அலைந்தேன். ஒரு மாற்றமே இல்லை. நடந்தாலே இழப்பு வருகிறது. இறந்து விடுவோம் என்கிற நிலைமை இல்லை. சாகிறது சாக போகிறோம். இந்த இயேசு சாமி கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி தான் ஆலயத்திற்கு வந்தேன். ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா. எனக்கு அந்த மரணத்தின் அந்த வழி எனக்கு தெரியும் ஐயா. மறிக்க போகிறேன், நான் மறிக்க போகிறேன். ஒரு நாள் எழும்பும்போது இயேசு கிறிஸ்து என்னை தொட்டிராவிட்டாள், இயேசு என்னை ஆசீர்வதித்திராவிட்டாள், இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்திராவிட்டாள், இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக நான் போயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்கும்போது ஏசப்பா என்னை நம்பி இன்னொரு நாளை ஆண்டு கொடுத்திருக்கிறாரே. இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி 1000 வருஷத்தை இன்னும் கூட்டி கொடுத்திருக்கிறாரே. இந்த நாளை நான் வீணாக்கக்கூடாது. காலை எழும்பிலிருந்து இரவு வரை நான் ஓட வேண்டும் ஐயா. இயேசுவுக்காக ஓட வேண்டும். என்ன செய்யணும்? அந்த நாளை நான் பகுக்கிறேன். என்னென்ன செய்யணும்? நாட்களை பிரிக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய சக ஊழியரிடத்தில் பேசுகிறேன். என்னுடைய விஎம்ல நல்ல அருமையான தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த தலைவரிடத்தில் பேசுகிறேன். எனக்கு உதவி செய்கிற உங்களை போன்று மாதந்தோறும் எழுப்புவதற்காக காணிக்கை அனுப்புகிறவர்கள், எங்களை நம்பி காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்பான்சர் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அவரோடு கூட தேவையானவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். பேசிக்கொண்டே இருக்கிறேன். கிராமங்களில் போய் பேசுகிறேன். இயேசுவை அறியாதவங்க இடத்துல பேசுகிறேன். அலையில் திருச்சபை இடத்தில் பேசுகிறேன். கன்வென்ஷன் கூட்டங்களை பேசுகிறேன். ஓப்பன் இயர் மீட்டிங்கில் பேசுகிறேன். ஸ்கூலில் பேசுகிறேன். கல்லூரிகளில் பேசுகிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் பேசுகிறேன். தெருவில் நின்று பேசுகிறேன். பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா. ஐயோ, ஒரு 1000 வருஷத்தை ஒரு நாளாக இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நான் வீணாக்க கூடாதே. என் ஆண்டவருக்கென்று லாபம் கொடுக்க வேண்டுமே, எஸ்அப்பாவுக்காக லாபம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஓடுகிறேன் ஐயா. அடிக்கடி நான் பிசாசோடு போட்டி போடுவேன். ஆண்டவரே, பிசாசு இருக்கிற சுறுசுறுப்பு எனக்கு தாங்க, பிசாசை போல என்னை மாற்றுங்க. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எனக்கு அவன் ஒரு போட்டியாளருங்க. அவன் ஏன் போட்டியாளர்னு சொல்கிறேன்? அவனை குறித்து எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இரவும் பகலும் எவனை விழுங்கலாமை என்று சொல்லி வகை தேடி சுற்றி திருக்கிறான். அல்லேலூயா. ஒருத்தனை திருடவ கொல்ல அழிக்க அவன் என்ன சரி இரவும் பகலும் சுற்றி திருக்கிறான். நான் இப்படி இருக்கணும் இல்லைங்க. அன்பு, இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளாக மாற்றுவதற்கு இரவும் பகலும் பிரயாசப்படுறீங்களா? எனக்கு ரொம்ப வசனம் பிடிச்ச வசனத்தில், ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமா. இன்றைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குன்னு ஒரு நாள் நான் ஊழியம் செஞ்சு எங்கள் அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேங்க. காலையிலேருந்து இரவு வர ஒருக்கையாவது பரலோகத்தை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? ஏசப்பா சாக கடந்து எனக்கு கண்ணீரை துடைச்சார்ல, என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நான் மறுதலித்து விட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். எல்லா சாமியும் ஒன்று தானே, 10ஓடு 11 அந்த ஏசாமியை கும்பிட்டோன்னு சொல்லி அவரை மறுதலித்து சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார் ஐயா. நான் பூட்டின அறைக்குள்ள தூங்கி எந்திரித்து வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது அந்த இடத்துல தரிசனம் பண்ணான். அவரை பார்க்கும்போது அவர் இயேசு என்று எனக்கு தெரியாது, அழுது கொண்டே இருந்தார். அவரை அறியாத எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள்
ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். நான் ஏன் தெரியுமா ஊழியத்துக்கு வந்தேன்? செத்தா செத்து போயிருப்பேன். என் ஆண்டவர் என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து விட்டார். நான் எத்தனை வருடங்கள் நான் உயிரோடு இருக்கிறேனோ அத்தனை வருடங்களும், அத்தனை மாதங்களும், அத்தனை வாரங்களும், அத்தனை நாளிலும் ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கணும், ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும். அதற்காகவே ஓடுகிறேன். நான் சொல்லுகிறேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், இன்னைக்கு உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். பிரயாசப்படுகிறேன். 1000 வருஷங்கள் கூட்டி கொடுத்தது போல ஒரு நாளிலே காலையிலிருந்து நான் திட்டமிடுகிறேன். பிசாசு அப்படி திட்டமிட்டு அவன் இரவு பகலாக உழைப்பானால் நான் உழைக்க வேண்டாமாங்க? அன்பு செய்தியை கேட்கிற சகோதரனே, வாட் அபவுட் யூ? உன்னை குறித்து என்ன? நீங்கள் அப்படி பிரயாசப்படுறீங்களா? அப்படி ஓடுறீங்களா? காலையிலிருந்து அதிகாலை இருட்டோடு அவள் எழுந்து விடுகிறாராம் இயேசு கிறிஸ்து. அவர் ஜெபிக்கிறார். அந்த நாளுக்குரிய திட்டங்களை அவர் ஆண்டவர் பிதாவானவரோடு காண்பிக்கிறபடியே செய்யும்படி திட்டங்களை வாங்குகிறார். அவர் செலக்டடா ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே அவர் செய்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். ராமலூதம் ஜெபிக்கிறார். அவர் காண்பதித்த ஒவ்வொரு நாளும் அற்புதம். ஒரு நாள் கூட வீணாக்கவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை என்னோடு கூட நான் கம்பேர் பண்ணுறப்ப நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளை எப்படி நீங்கள் கழிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளில் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்களா முதல்ல திட்டமிடுங்க. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள். தரிசனம் இருக்கும். இந்த நாளை குறித்து தரிசனம், இந்த வாரத்தை குறித்து தரிசனம், இந்த மாதத்தை குறித்து தரிசனம், இந்த வருஷத்தை குறித்து தரிசனம் இருக்கணும். உங்கள் தரிசனமே உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பெருக்கணும், இதில் மட்டும்தான் நேரம் செலவு. அதுவும் வேண்டான்னு சொல்லலை, அதுவும் செய்யுங்க. இன்னும் அந்த நாளில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக இலக்க வைக்கணும். டைம் டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. பைபிள் படிக்கிறதுக்காக, ரீட் பைபிள், அதை படிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இன்னும் உங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இன்னும் நீங்கள் நேரம் டிவோஷன் பண்ணுறதுக்கு, படிப்பதற்கு, காஸ்பல் சொல்கிறதுக்கு, நண்பர்களோடு ஒரு நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்காகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். ஒரு சைலண்ட் டைம்னு சொல்லுவோம், குவைட் டைம்னு சொல்லுவோம், ஒதுக்குங்க. உங்கள் சரீரத்தை பேணி காப்பாடு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. ஒரு நாளில் எல்லாத்தையும் ஆரோக்கியமுள்ள அர்த்தமுள்ள நாளாக கழிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஐயா. திட்டமிட வேண்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சிட்டாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் 1000 வருஷங்கள் நலஞாவச்சனுடைய வாழ்க்கை புல்லை போல இருக்க போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் இந்த சங்கீத புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நாட்களை எண்ணுகிற அறிவை தாரும். ஒரு நாள் கழிய நான் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த பயம் நமக்கு வரட்டும். இந்த நாளிலே நான் ஆண்டவருக்கு என்ன செய்தேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது வெறுங்கையோடு கூட அல்ல. என்னுடைய ஜெபத்தின் மித்தமாக, என்னுடைய நேரத்தை கொடுத்ததன் மித்தமாக, என்னுடைய தாழ்ந்துகளை கொடுத்ததன் மித்தமாக, ஆண்டோடைய வார்த்தைகளை, வேத வசனங்களை நான் விதைத்ததன் மித்தமாக, ஒவ்வொரு நாளும் பின்தொடர் பணி செய்து ஆத்துமாக்களை வழிநடத்ததன் மித்தமாக, முத்துக்கள்னா ஒரு பாவி, ஒரு ஆத்துமா, ஒரு முத்து. உன்னுடைய கிரீடத்துல எத்தனை முத்துக்கள் இருக்கிறது. அல்லேலூயா. முத்துக்களோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை அப்பாவிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை நான் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காகத்தானே என்னை அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் 1000 வருடங்களைப் போல் என்று எழுதியிருக்கிறதே.
அப்பா, எத்தனை நாங்கள் அதிகமாக இந்த நாளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களை கற்றுத்தாரும் ஆண்டவரே. புள்ளை போல் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அறிந்து ஓடுவதற்கு எனக்கு உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்காகவே கிரியை செய்ய உதவிச்சிங்க. பிசாசானவனை இரவும் பகலும் எவனை விளங்கலாமே என்று சொல்லி வகை தேடி சுற்றி திருக்கிறானே, நாங்கள் உமக்காக இரவும் பகலும் ஆத்துமாக்களுக்காக, திருச்சபை ஊழியத்திற்காக உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி இரவும் பகலும் நாங்கள் யோசிக்க உதவி செய்வீராக. உமக்காகவே கனி கொடுக்க உதவி செய்வோம். உமக்காகவே வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இவர்கள் ஜெபத்தின் மித்தம் உம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, உம்முடைய தாளந்துகளை கொடுக்க நிமித்தமாக உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்திலே கட்டப்படுவதாக. ஏசப்பா, அல்லாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல இவர்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். இவர்கள் மூலியமாக ஆலயங்கள் கட்டப்படட்டும். இவர்கள் மூலியமாக மிஷனரிகள் அனுப்பப்படட்டும். இவர்கள் மூலியமாக எதிரே இருக்க கிராமத்தில் இருக்கிற கட்டப்பட்ட கழுதைகள் கட்டவிழ்க்கப்படட்டும். இவர்கள் மூலியமாக வாலிபர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். இவர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.